அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. துருக்கி மற்றும் லெபனோன் திருத்தூது பயணம். ஒரு முன் தூது. ஒரே ஆண்டவர், ஒரே நம்பிக்கை, ஒரே திருமுழுக்கு. எபே 4-5 என்ற விருதுவாக்குடன் துருக்கி நாட்டிற்கும் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். மத் 5-9 என்ற விருதுவாக்குடன் லெபனோனுக்கும் தனது திருத்தூது பயணத்தை மேற்கொண்டுள்ளார். திருத்தந்தை அன்பர்களே, திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நவம்பர் 27 வியாழக்கிழமை முதல் டிசம்பர் 2 செவ்வாய்க்கிழமை வரை 6 நாட்களுக்கு துருக்கி மற்றும் லெபனோன் நாடுகளுக்கு தனது முதல் திருத்தூது பயணத்தை மேற்கொண்டுள்ளார். ஆகவே இவ்வேளையில் இவ்விரு நாடுகளின் வரலாற்று, அரசியல், சமூக, சமய சூழல் பற்றி அறிந்து கொள்வோம். முதலாவதாக, துருக்கி. இது தென்கிழக்கு ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியாவை கடந்து செல்லும் ஒரு நாடு. இது கிரீஸ் மற்றும் பல்கேரியாவுடன் வடமேற்கில் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. வடக்கே கருங்கடல், வடகிழக்கு ஜார்ஜியா, கிழக்கில் ஆர்மீனியா, அஜர்பைஜான் மற்றும் ஈரான், தென்கிழக்கு ஈராக், சிரியாவும் தெற்கே மத்தியதரை கடலும் மற்றும் மேற்கில் ஈஜியன் கடல். இங்கே மிகப்பெரிய நகரமான இஸ்தான்புல் நிதி மையமாகவும் அங்காரா தலைநகராகவும் உள்ளன. துருக்கியர்கள் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தொகையை உருவாக்குகின்றனர், மேலும் இங்கே குர்துகள் மிகப்பெரிய சிறுபான்மையினராக உள்ளனர். இன்றைய துருக்கியின் பெரும் பகுதியை உள்ளடக்கிய அனத்தோலியா என்றும் அழைக்கப்பட்ட அனத்தோலிய குடாநாடு தொல்பழங்காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்த பகுதிகளுள் ஒன்று. இங்குள்ள புதிய கற்கால குடியேற்றங்களான சட்டல்ஹோயுப், சயோனு, நெவாலி கோரி, ஹசிலர், கோபெக்லி தேப்பே, மேசின் என்பன உலகின் மிக பழைய குடியேற்றங்களுள் அடங்குவன. திராய் குடியேற்றம் புதிய கற்காலத்தில் தொடங்கி இரும்பு காலம் வரை தொடர்ந்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட வரலாற்று காலத்தில் அனத்தோலியர்கள் இந்திய, ஐரோப்பிய, செமிட்டிய, கார்ட்வெலிய மொழிகளையும் எக்குழுவைச் சேர்ந்தவை என்று தெரியாத வேறு பல மொழிகளையும் பேசி வந்துள்ளனர். அனத்தோலியாவில் இருந்தே இந்திய, ஐரோப்பிய மொழிகள் உலகம் முழுதும் பரவியதாக சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். இப்பகுதியில் உருவான மிக பழைய பேரரசு ஹிட்டைட் பேரரசு ஆகும். இது கி.மு. 18ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை நிலைத்திருந்தது. பின்னர் இந்திய, ஐரோப்பிய மொழி பேசிய பிரிஜியர்கள் உயர்நிலை அடைந்தனர். இவர்களது அரசு கிமு 7ஆம் நூற்றாண்டளவில் சிமேரியர்களால் அழிக்கப்பட்டது. பிரிஜியர்களுக்கு பின்னர் பலம் வாய்ந்த அரசுகளை நிறுவியவர்கள் லிடியர்களும் காரியர்களும் லிசியர்களும் ஆவர். லிடியர்களும் லிசியர்களும் பேசிய மொழிகள் அடிப்படையில் இந்திய, ஐரோப்பிய மொழிகளே ஆயினும் ஹிட்டைட் மற்றும் ஹெல்லெனிய காலங்களுக்கு முன்னரே இம்மொழிகள் பெருமளவு பிற மொழிக்கூறுகளை பெற்றுக்கொண்டன. நன்றி. தமிழ் விக்கிபீடியா. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.